ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் கார்டு சம்மந்தமான ஒரு முக்கிய தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தமிழக சார்பில் இருந்து ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அதாவது இந்த மாநில அரசு சார்பில் இருந்து யாரெல்லாம் பிஹெச்ஹெச் மற்றும் பிஹெச்ஹெச் ஏஏஒய் அந்த குடும்ப அட்டை பயன்படுத்துகிறீங்களோ, அந்த குடும்ப தலைவி ப்ளஸ் அந்த கார்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள், அவங்க எல்லாரும் அந்த ரேஷன் கடைக்கு பொருட்கள் வாங்க போகும்போது கைவிரல் ரேகை பதிவு பண்ணி, அவங்களுடைய பெர்சனல் டீட்டெயில்ஸ வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அது கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடியே அந்த அறிவிப்புலாம் வெளியிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு சார்புல இருந்து ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இந்த மாரி ஒவ்வொரு குடும்பத் தலைவி பிளஸ் அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் அவங்க கைவிரல் ரேகையை பயன்படுத்தி டேட்டா குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நெறைய ரேஷன் கடையில இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்க குடும்ப தலைவியோட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே, அதாவது இப்போ ஒரு ரேஷன் கார்டு நீங்க வச்சிருக்கீங்க பிஹெச்ஹெச்சோ அல்லது பிஹெச்ஹெச் ஏஏஒய் கார்டோ நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த கார்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே ஒட்டுக்கா வந்தா தான் நாங்க ரேஷன் பொருள் தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ரேஷன் கடைகள்ல சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதனைத் தொடர்ந்து இப்போ தமிழக சார்புல இருந்து இன்னொரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்தி வெளியீட்டுக்கான காப்பி தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. செய்தி வெளியீடு எண் 2040 வெளியீட்டு நாள் நேற்றைய தினம் தான் 10/10/2023. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. பொருட்கள் பெற அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் நியாய விலை கடைகளுக்கு சென்று கைவிரல் ரேகை பதிய தேவையில்லை. மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் அறிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பொருட்கள் வாங்குவதற்கு குடும்ப தலைவி ப்ளஸ் குடும்ப உறுப்பினர் எல்லாரும் போனாதான் பொருட்கள் தருவோம் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. தனித்தனியாக போய் பதிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த செய்தி வெளியீட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ முழுசாக படித்து பார்த்துருவோம். அதாவது ஒன்றிய அரசு வழங்கும் அரிசியை பெறும் குடும்ப அட்டைதாரர்களின் விவரங்களை புதுப்பிக்க, ஒன்றிய அரசு வழங்கும் அரிசினா பிஹெச்ஹெச் ஏஏஒய் கார்டு பிஹெச்ஹெச் ஓகே புதுப்பிக்க இகேஒய்சி என்ற முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன்படி குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் பொது விநியோக திட்ட அங்காடியில் உள்ள கருவி மூலம் கைரேகை பதிவு அல்லது கருவிழி வழிப்பதிவு வழியாக தங்கள் விவரங்களை புதுப்பித்து கொள்ள வேண்டும். இது நடைமுறைப்படுத்தப்பட்டு 45% குடும்ப அட்டைதாரர்களின் விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷன் கடைக்கு பொருட்கள் வாங்க போகும்போது, இப்போ இந்த மாதம் குடும்ப தலைவி போகிறாங்க ரேஷன் கடைக்கு பொருள் வாங்குறதுக்கு, அடுத்த மாதம் வந்து குடும்ப உறுப்பினர்கள் யாராவது போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கைவிரல் ரேகை பயன்படுத்தி அவங்களுடைய அந்த டீட்டெயில்ஸ் வந்து ரினியூ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தமாக ஒட்டுக்கா வந்தால் தான் நாங்கள் பொருட்கள் தருவோம் அப்படின்னு எந்த ஒரு ரேஷன் கடையிலையும் சொல்லக்கூடாது. ஆனால் இன்கேஸ் வந்து உங்கள் குடும்பத் தலைவி ப்ளஸ் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் ஒட்டுக்கா போகலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி உங்களுக்கு டைம் எல்லாமே இருந்ததுன்னா, நீங்கள் மொத்தமாக இப்போ 4 பேர் இருக்கீங்க ஒரு குடும்பத்தில்னா 4 பேரும் ஒட்டுக்கா போயிட்டு டீட்டெயில்ஸ் கூட கைவிரல் ரேகை வச்சு உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் புதுப்பிச்சுக்கோங்க. ஸோ அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆனால் ஒட்டுக்கா வந்தால் தான் பொருள் தருவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு தான் இந்த செய்தி வெளியீடு. குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதும் இடையூறின்றி இப்பணியை செய்திட அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அவர்கள் ஓய்வாக இருக்கும் போதோ அல்லது பொருட்கள் வாங்க கடைக்கு வரும்போதோ கைவிரல் ரேகை பதிவு மூலம் புதுப்பிக்க கூறப்பட்டிருந்தது. சில இடங்களில் அனைத்து உறுப்பினர்களும் வந்தால்தான் பொருட்கள் பெற முடியும் என்று தவறுதலாக கூறப்பட்டதாக கேள்விப்பட்டவுடனே அவ்வாறு செய்யக்கூடாது என கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. குடும்ப அட்டைதாரர்கள் அவரவர்கள் வசதிக்கேற்ப விவரங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம். ஓகேங்களா? அவரவங்க எப்போ வந்து புதுப்பிக்க முடியுமோ அதுக்குள்ளே புதுப்பிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா இதற்கென தனி முகாம்கள் நடத்தவும், தேவைப்படின் வீட்டிற்கே சென்று புதுப்பித்திடவும் நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பாக பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை எனவும், குடும்ப அட்டைகள் இதனால் ரத்து செய்யப்பட மாட்டாது எனவும் குடும்ப அட்டைதாரர்கள் வழக்கம்போல் கடைக்கு வந்து தங்களது பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த பிஹெச்ஹெச் அதுக்கப்புறம் பிஹெச்ஹெச் ஏஏஒய் ஸோ இந்த கார்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. கைவிரல் ரேகை கேட்குறாங்க, ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க, எங்கே வேலை பார்க்குறீங்க அதெல்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போது நம்முடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வச்சு அவங்க இந்த குடும்பத்துக்கு ஆண்டு வருமானம் இவ்வளோ அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட முடியும். ஸோ அப்படி டிசைட் பண்ணிட்டதுக்கப்புறமா பிஹெச்ஹெச் கார்டு இவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது, இவங்களுடைய இன்கம் லிமிட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க எதாவது டிசைட் பண்ணி கார்டை கேன்சல் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் நிறைய பேத்துக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரத்து செய்யப்பட மாட்டாது அப்படின்னு இந்த செய்தி வெளியீட்டில் வந்து சொல்லியிருக்காரு நம்முடைய உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.